காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அதை நினைச்சாலும் சிரிப்பு வருது இல்ல? எங்க அப்பா அம்மா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கற்பனையை காட்டிலும் விசித்திரமானது உண்மை. ஏங்க, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ற திரில் கல்யாணம் ஆயிட்டா இருக்குமா? தெரியலம்மா. உங்களுக்கே தெரியலையா? ஒண்ணு கவனிச்சிங்களா? நாமெல்லாம் ரொம்ப தப்பு பண்றோம். படிக்க வேண்டிய காலத்துல காதல் பண்றோம், காதலிக்க வேண்டிய காலத்துல குழந்தைய பெத்துக்கிறோம், குழந்தைய பெத்துக்க வேண்டிய நேரத்துல டயர்டாகி ஓஞ்சு போயிடுறோம். கரெக்டா? நீ லவ் பண்றியா யாரையாவது? இவரைத்தான் காதலிக்கிறேன். அதான் உங்களுக்கு தெரியும், படிப்பு முடிஞ்ச அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் தான் அதை முடிக்க மாட்டேங்கிறேன். ஃபெயில் ஆயிட்டே வரேனே. ஆனா எனக்காக அவர் எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு காதலன் கிடைக்கவும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? எப்பவுமே புன்னகை தவிர அந்த மோனாலிசா மாதிரி தான் அனு. ஆமா, அனு அலைஸ் மோனாலிசா. எல்லாம் சரிதான், வயசுக்கு பொருந்தாத சில அல்ப ஆசைகள் தான் சகிக்கல. பாண்டி ஆடுறதும் குதிரை ஆடுறதும். எனக்கு இன்னொன்னு கூட ரொம்ப ஆசை தெரியுமா? என்னது? பளபளன்னு இருக்கிற உங்க கண்ணத்தை வெடுக்குன்னு கிள்ளணும். பரணி, பரணி, பரணி. சொர்ணா, இத்தனை நேரமா எங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்க இருட்டுல? 4 வருஷமா இருட்டுல தான் இருக்கேன். என் புருஷன் என்ன வீட்டை விட்டு துரத்தினல இருந்து. தனியாவா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். வெளிச்சத்துக்கு வந்தா தான் தனியா இருக்கேனோன்னு பயமா இருக்கு. இருட்டுல நான் தனிமையை உணர்றது இல்லை. ஏன்னா இருட்டு தானே எனக்கு துணை. சரி சரி, உங்க அண்ணாங்க எங்க அண்ணனா? ஏன் ஏதாவது தலை போற விஷயமா? ஆமா. தப்பு பண்ணிட்டியா? வீட்டு ஆம்பளைங்களை கைக்குள்ள போட்டுக்கிற ரகசியம் எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடு. நீ வந்துட்டு போனது அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா? பரணி, பரணி. நீ எப்ப கோயிலுக்கு வந்த? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். நேத்து
நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேனே உங்க தங்கச்சி சொல்லலையா? இல்லையே. எங்க அப்பாவுக்கு பம்பாய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பம்பாய்க்கு போறோம். என்னன்னு சாமி கோயிலுக்கு வந்து இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டு போற? அதே சாமி தானே எங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அப்பாவுக்கு ப்ரமோஷன், நமக்கு கமோஷன். அப்பா அம்மா கூட வந்திருக்கேன். நாளைக்கு விவரமா பேசுவேன். இப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்பாவுக்கு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியமோ அப்படின்னு முருகனோட கொஞ்சம் மோதி பாத்துறேன். பரணி, உங்க ஞாபகார்த்தமா இந்த மோனாலிசாவை நான் வச்சுக்கிறேனே. ஓஎஸ், நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்னையே கொடுக்கிறேன். இதோ. ஒரு நிமிஷம். அப்பா கிட்ட நீ எதுவுமே சொல்லலையா? முதல்ல கல்யாண பேச்சு அப்பா இருக்கட்டும். அப்பதானே நம்ம விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல முடியும். அனு, என்ன ரொம்ப நாள் காக்க வச்சிருவியா? பரணி, எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். அப்படி இல்லைன்னா இந்த உயிரை விட்டுடுவேன். இந்தாங்க. என்னது? என்ன நினைக்கும் போதெல்லாம் நீங்க இதை பார்க்கணும். இதை பார்க்கும் போதெல்லாம் நீங்க சிரிக்கணும். இது என் ஆசை. அதான் அனுவுக்கு மீசை. என் வாழ்க்கையில உள்ள நகைச்சுவை எல்லாத்தையும் என் கல்யாணம் பறிச்சுட்டு போயிடுச்சு. அம்மா, எந்த ஸ்டேஷன் வந்திருக்கு? மாவட தாண்டா விக்ரம் பரடி. அப்படின்னா தெலுங்கு ராஜ்யம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மாம்பழ ஜெல்லி, குண்டக்கல். நீ மாம்பழ ஜெல்லி சாப்பிட்டுருக்கியோ? நன்னா தூங்கினியம்மா? பாத்தியா அவனை தாலியை விடாம பிடிச்சிட்டு தூங்குறான். நானே தாலியை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? அதுக்கும் சிரிப்பு தானே? என்ன ஊருக்கு போட்டாச்சா? பம்பாயில வேலை கொத்துக்கிட்டா தினமும் ஏன் மூஞ்சில முழிக்கணுமே மட்டாஸ் போயன்ட்டியா? குழந்தை கூட ஏன் எடுக்கிற? எனக்கு தேவையானதை எடுத்துட்டு போறேன். கரெக்ட். உனக்கு குழந்தை வேணும், ஆனா கல்யாணம் தேவையில்லை. ஒரு ஆண் வேணும், ஆனா கணவன் தேவையில்லை. கணவனோட வாழ்க்கை நடத்த பிரியம் இல்ல, ஆனா அவன் கொடுக்கிற ஜீவனாம்சம் மட்டும் வேணும். அப்படித்தானே? ஓஹோ, அதுக்காக தான் இந்த பீடிகை. ஓட்டோ, ये सब गाड़ी में रखो. அடடா, கழுத்துல தாலி மட்டும் இருக்கா? இன்னும் பத்தினி பரம்பரை இல்லையா? அதான் பண்பாடு. கல்யாண உறவையே அர்த்தாச்சு, அப்புறம் கழுத்துல தாலி என்ன? அதையும் அர்த்தறிஞ்சு இங்க போட்டு போயிட வேண்டியதானே? அது நான் கட்டின தாலி. கட்டினது நீங்களா இருக்கலாம், ஆனா வாங்கினது எங்க அப்பா. ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிச்சு அப்பன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஆனா பொண்ணு வாழ்றது அப்பனோட இல்ல, புருஷனோட தான். என்ன நல்லா திட்டணும் போது இருக்கு அவனுக்கு. இல்ல, ஆசை தீர உங்களுக்கு கூப்பிடணும் போல இருக்கு. ஆசையோடவா? எப்படி? மிஸ்டர் ராமநாதன். என் பேரை சொல்றிய? நான் கூசல இல்லையே, ஸ்ட்ராங் பெப்பர்மெண்ட் வாயில போட்டுட்ட மாதிரி விறுவிறுன்னு இருக்கு, ஆனா இனிப்பா இருக்கு. மிஸ்டர் ராமநாதன், நீங்க இதுவரைக்கும் எனக்காக செஞ்ச செலவு, இந்த தாலியோட விலை, இன்னும் உங்க கணக்குப்படி என்னெல்லாம் நான் உங்களுக்கு பாக்கியோ எல்லாத்துக்குமா சேர்த்து எழுதி கொடுத்துறேன். என்ன செக்கா? மிஸ்டர் ராமநாதன், எனக்கு ஜீவனாம்சமே வேண்டாம்னு எழுதி கொடுத்துறேன்னு சொன்னேன். பயப்படாதீங்க. எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்ந்தா உங்க கடன் கணக்கு தீருமோ அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். சீக்கிரமா சித்திர மாட்டேன். அதை எழுது கொடு முதல்ல. தமிழ்நாடு வந்தாச்சு அம்மா. அப்பா, அரக்கோணம் வந்தாச்சுப்பா. மீரா, ஓடி போய் பிளாஸ்க்ல காஃபி அண்டுவோமா? தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படா காபி சாப்பிட போறோம்னு ஆயிடுச்சு. ஆமா ஆமா, தமிழ்நாட்டு காப்பியும் அரசியலையும் மிஞ்சிக்கவே முடியாது. ஏமா மெட்ராஸ்ல எந்த பக்கம்? சரிப்பா, நானும் உன்னை மடக்கி மடக்கி கேட்டு பாக்குறேன். சிரிச்சு சிரிச்சே மழிப்பின் இருக்கியே. சென்ட்ரல் ஸ்டேஷன் தான்டா?